ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யபாலாஸ் ட்ராவலர். ட்ராவல் பண்ணுங்கள் மோர், என்ஜாய் பண்ணுங்கள் ஜோர் என்பதுதான் என்னோடய கட்சி. நம்ம இன்றைக்கி என்ன ஊருக்கு போக போகிறோன்னா, கர்நாடகாவில் இருக்கிற சிக்மங்களூர்ன்ற ஒரு மலைப்பிரதேசம் தாங்க. நம்ம திருவண்ணாமலேருந்து இந்த பயணம் ஸ்டார்ட் ஆகுது. திருவண்ணாமலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 433 கிலோமீட்டர், 8 மணி நேரம் காமிக்குது. இப்போ டைம் காலையில் 7:30 மணி ஆகுது. நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு இங்கே ஒரு கிளியை ரசிச்சுட்டு இருக்கோம். பாருங்கள், கிளி சவுண்டோட சாஃப்டாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஏற்பாடு நம்ம பைபாஸ்லாம் இருக்கும். அதாவது திருவண்ணாமலை பைபாஸில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா 8 மணி நேரம் அடின்னு அடிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறோம். நம்ம பெங்களூரை தாண்டி கிருஷ்ணகிரிலாம் தாண்டி பெங்களூரை தாண்டி அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போகுது மாட்டிக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் போனேன். போய் நின்ன இடம் வேலூர் சென்னகேசவ பெருமாள். அந்த இடத்துல ரொம்ப டயர்டாயிடுச்சு. சரி, இப்படியே ஓரமாக நிறுத்திடலான்னு அப்படியே வண்டியை ஓரம் நிறுத்தினேன். எந்த கடைக்கிட்ட நிறுத்தினேன்னா ஒரு பெட்டி கடை தான் நிறுத்தினேன். பாருங்கள், இங்கே லெமன் சோடா எப்படி விற்பனை ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ண வச்சு தான் நம்ம கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே லப்பக்கம் குடிச்சிடணுமா, வெயிட் பண்ணுங்கள், ரெடியாக இருங்க ஒரே ஃபிலிம் காமிச்சாங்க. நானும் ரெடியாக இருக்கேன். வர டக்குன்னு போடுறாங்க, அப்படியே வந்து வாயில் குடிச்சிடணுமா. இது நல்லா இருக்குது. ஆனால் கேஸு நல்லா சூப்பராக, அந்த நெஞ்சு ஏப்பம், அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண டயர்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. இது லெமன் சோடா நீங்களும் போனால் ட்ரை பண்ணுங்கள். லெமன் சோடா டேஸ்ட்டோட அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் சிக்மங்களூருக்கு. இந்த வேலூர் சென்னகேசவ பெருமாளோட கோயில் வீடியோ இன்னொரு பாட்டாக போடுறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே அடிச்சு அந்த சிக்மங்களூரில் ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அந்த இடத்துல ஒரு வழியில் இது ஒரு பாயிண்ட்டு நிறுத்தினாங்க. இங்கே நிறைய பேர் கும்பலாக இருந்தது. சரி, நம்மளும் இறங்கி பார்த்துருவோம், நம்ம உள்ளே போகலாம். அப்படியே பாருங்கள், சரிபலா படியோட இது தண்ணி கொட்ட ஒரு ஏற்பாடு. சரி, நம்மளும் இங்கே ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுருவோம். அப்படி இறங்கியாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்ல தெளிவான தண்ணிங்க, குடிக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ தெளிவாக இருக்குது. அப்படியே மேலே ஏறிக்கிறோம். ட்ராவல் தேர்டு போக தட்டி கொடுத்துட்டே ரொம்ப நேரம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே உள்ளே போகிற வழியில் இருக்குங்க, ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் அங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குன்றாங்க. லேடிஸ் எல்லாம் போனாங்க, ஜென்ஸும் போனாங்க எல்லாம். சரி, நம்மளும் போவோம். சும்மா எவ்வளோ தூரம் தான் ட்ரைவிங் பண்ணிட்டு வர சொல்லிட்டு செல்ஃப் ட்ரைவிங் தான். சரி, அப்படியே இறங்கிட்டேன் நான். இங்கே மாலையெல்லாம் பாருங்கள், சாமி மாலையெல்லாம் நிறையா இருக்குது, தொங்கிட்டு இருக்குது இது கிளையில். இது இங்கே போடுவாங்களா இல்லை வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்ததான்னு தெரியல. அடர்த்தியான ஒரு ஃபாரஸ்டான ஏரியா தாங்கிறது. பாருங்கள், உள்ள அப்படியே கடம்பரோட தான் பாயிண்ட்டு. லேடிஸே அங்கே போயிருக்காங்க, போய் பார்த்துருவோம். இன்னும் உள்ளே கிளம்பிட்டோம். லேடிஸ்லாம் உள்ளே இருக்காங்க. அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நம்மளுக்கு தெரியும். போய் பார்த்துருவோம். ஆனால் பாறையெல்லாம் ரொம்ப சரிவில்லாக தான் இருந்தது. கொஞ்சம் கால் வலி எடுத்துது. ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே வந்துருக்காங்க. இங்கே இந்தளவு ஃபால்ஸ்லாம் தெரியல, தெளிந்த நீரோட மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு நல்ல அனுபவம். உள்ளே வந்துட்டு பாருங்க, நல்லா ஃபாரஸ்ட் ஏரியா மாரி இருக்கு. பையனோட வரியா
அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த இடத்துல ஃபால்ஸ். நம்ம மட்டும் சுற்றி பாருங்கள், வெறும் ஃபாரஸ்ட் ஏரியா. அப்படியே இறங்கி போகலாம். இந்த சிறி நீரோடைய ரொம்ப நேரம் பார்த்தாச்சு. வாங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். இது ஜாரி நீர்வீழ்ச்சின்னு ஒரு இடங்க. அந்த இடத்துக்கு போகிறதுனா இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் போய் தான் ஆகணும். ஒரு ஆளுக்கு 100 ரூபாட்ட வசூலிக்கிறாங்க. பயங்கரமான மேடு பள்ளங்க. விவேக் சொல்கிற மாதிரி பிரசவமாக ஆகிடும்பொழுது இந்த ஜீப் சவாரி வேறு வழியும் இல்லை. வேறு வாகனம் எந்த வாகனமும் போக முடியாது. நடந்து போகிறதுக்கும் இடம் இல்லை. அந்த அளவுக்கு குறுகிய ஒரு ரோடு தாங்க இது. நிறைய ஜீப் கிடைக்குது. ஊருப்பட்ட ஜீப் இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஜீப் கிளம்பும் போல இருக்குது. இந்த ஃபால்ஸுக்கு கட்டணம் எதுவும் கிடையாதுங்க. ஆனால் டைமிங்ஸ் வந்து காலைல 8 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் தான் விட்றாங்க. அதுக்கு மேலே கிடையாது. சுற்றிலும் ஒரு செம்மண் புழுதி தாங்க. இந்த கிளைமேட்லேயே இந்த மாதிரி தான் புழுதி தான் நிறையா இருக்குது. ஆனால் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறோம். கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு ஒரு 4 கிலோமீட்டர் சுமாரில் ஜீப் சவாரி போக வேண்டி வரும். பாருங்கள், ஒரு சின்ன ரோடு தான். வரத்துக்கும் போகிறதுக்கும் மட்டுமே கரெக்டான இடமா இருக்கும். அந்த இடத்துல ஜீப் போகிற அளவுக்கு தான் இந்த ரோடு இருக்குது. திடீர்னு சமமாக வருது, திடீர்னு பள்ளம் வருது. ஏதோ ஒரு வித்தியாசமான அனுபவம். கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வயசானவங்களாக இருந்தால் இந்த இடத்துக்கு போகிறது, ஏன்னா தூக்கி போடுறதால அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். மற்றபடி அங்கே போய் இறக்கிட்டா கொஞ்சம் தூரம் தான் ட்ரெக்கிங் நடந்து போகணும். ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தான். அது வந்து பெருசாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்காது. சுற்றிலும் காட்டை ரசிச்சுட்டு பறவைகளோட சவுண்டை கேட்டுட்டு போயிடலாம். நம்ம இப்போ ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோங்க. பாருங்கள், சூப்பராக கொட்டுது. இதுதான் ஜார் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. ஜெரின்னு சொல்கிறாங்க. அட்டகாசமான ஒரு ஃபால்ஸுங்க இது. குளிக்க வசதியாக இருக்கும். அப்படியே பூ மாதிரி கொட்டுது ஃபால்ஸு. எவ்வளோ நேரம் குளித்தோம்னு தெரியல. அவ்வளோ நேரம் ஃப்ரீயாக ஜாலியாக எந்த விதமான கவலை இல்லாமல் குளித்தோம். கும்பலும் கிடையாது. நிறைய இடத்துல ஸ்டெப்பாக கொடுத்துருக்கோம். இதுதான் அதோட ஃபால்ஸோட ஸ்பெஷல். பூவானம்னு சொல்கிறாங்கல்ல, பூத்தூவும் வானம், அதுதான் இது. இந்த இடம் ஜீப் சவாரிலாம் கஷ்டப்பட்டு வந்தது எவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுங்களா? அட்டகாசமான ஒரு ஃபால்ஸு. மிஸ் பண்ணிட்டாருங்க. எவ்வளோ நேரம் குளிச்சோமே தெரில. ஓரளவுக்கு குளிர் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இந்த ஜாரி ஃபால்ஸ் சுற்றிலும் காஃபி எஸ்டேட் இருக்குங்க. அடர்ந்த ஃபாரஸ்ட்டுன்றதும் அந்த இடம் இருக்குது. வாங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். குளிச்சாச்சு, போகலாம். வாங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. நாம் இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. இது பாபா புதன்கிரின்ற ஒரு இடம் தாங்க. ஒரு ட்ரெக்கிங் அனுபவம் வேணும்னா இந்த இடத்துக்கு வரணும். அருமையான ஒரு ட்ரெக்கிங்குங்க. அப்படியே சுற்றிலையும் பச்சை பசேல்னு போர்வை பற்றின மலைகள், அதுவும் ஓப்பன்லேயே இருக்கும். திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு சாரல் மழை வரும், திடீர்னு அடர் மழை வரும். எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். இயற்கை விரும்பிங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் இந்த இடம் தாங்க. நடுவில் சின்ன சின்ன பாறைகள்லாம் இருக்குது. கொஞ்சம் கரடுமுரடான பாறை தான். அது மேலே ஏறி நின்று இந்த வியூவை பார்க்க சாமர்த்தியாக இருக்கும். நம்ம சொல்ல தெரியல, நீங்கள் வந்து அனுபவிச்சாதான் அதோட இது தெரியும். இந்த இடத்துக்கு ஏன் பாபா புதன்கிரின்ற பேர் வந்ததுன்னா, ஒரு சுவாரஸ்யமான கதைங்க. 1670 புனித யாத்திரையாக ஏமல்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு இஸ்லாம் துறவி. அவர் வந்து ஒரு 7 காப்பி கொட்டை எடுத்து வந்திருக்காரு. அங்கே இஸ்லாத்தில் 7னா ஒரு லக் நம்பர்னுவாங்க. அந்த 7 காப்பி கொட்டை தானே பயிரிடணும்னு இந்த இடத்துக்கு வந்து பயிரிட்டிருக்காரு. அதனால தான் அவர் பேரில் இந்த மலையை அழைக்கப்படுகிறது. இஸ்லாமுக்கு புனித இடமாக இந்த கருதப்படுதுங்க. இது ஒரு காலத்தில் இங்கே வந்து நிறைய காப்பி விளைஞ்சு தான், இப்போ அதிகமாக இல்லை. ஆனால் ஒரு காஃபியோட வாசனை நமக்கு உணர முடியுது. இந்த இடம் வந்து ட்ரெக்கிங் விரும்பிகளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். பாருங்கள், குட்டி குட்டியாக தெரியுறாங்க பாருங்கள். அதுதான் இந்த இடத்தோட பீக் பாயிண்ட்டு. அங்கே தான் நம்ம போய் ஆகணும். சுற்றிலையும் அவனை க்ரீனிஷாக ரசிச்சுக்கிட்டு அந்த மலை
அப்படியே தொடர அளவுக்கு ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். இன்னும் இங்கேயே குளிராக இருக்குது. ஆனால் அந்த பீக்கில் போனால் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படியே பாருங்கள் பள்ளம் எல்லாம் நிற்கிறாங்க. கரெக்டாக 1.5 மணி நேரம் நல்லா ரசிச்சுட்டு திரும்ப கார் பார்க்கிங் இடத்துக்கு வந்தாச்சுங்க. சரி வாங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். முள்ளங்கிரி பீக் பாயிண்ட்டு தான் நம்மளை அடுத்தோட பாயிண்ட்டு. சரி அந்த இடம் வந்து உங்களுக்கு இன்னும் சர்ப்ரைஸ் கிடைக்கும். ஒரு ஹிந்து பிரியராக இருந்தீங்கன்னா, அதாவது ஹிந்துவாக இருந்தீங்கன்னா அந்த இடத்த மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அங்கே ஒரு சூப்பரான கோயில் இருக்குது, 2 கோயில் இருக்குது. அடுத்த பாயிண்ட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் குப்பை நிறையா போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது. என்னடா அடுத்த ஸ்பாட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே இருட்டுச்சு இங்கே வந்துட்டேன்னு பார்க்காதீங்க. டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, விட முடியாதுன்ட்டாங்க. அதெல்லாம் தங்கிட்டு நாளைக்கு காலைல போகலான்னு வந்துட்டோம். போகிற வழியில் அந்த சிக்மங்களூர் போகிற வழியில் இந்த ஒரு ஹோட்டலில் பார்த்தேங்க. ஒரு காஃபி சாப்பிட்டு போயிடலாம். இங்கே காஃபி வாசனை அப்படியே தூக்கிச்சு. சரி அப்படியே ஒரு வண்டியை ஓரம் கட்டியாச்சு. மற்றதெல்லாம் சாப்பிட்டா எங்கள் பட்ஜெட் எகிரிடும். ஒரு காஃபி மட்டும் சாப்பிட்லான்னு இங்கே ஒரு காஃபி சாப்பிட்டேன். பிரகாசமாகவே இருந்ததுங்க. ஒரு காஃபி கிட்டத்தட்ட 200 ரூபாக்கிட்ட போடுறாங்க. ஆனால் 2 பேர் சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்டு வந்துட்டோங்க. இங்கே நம்ம ரூம் போட்டிருக்கோம். ஆன்லைனில் தான் புக் பண்ணேன். இந்த பைபாஸ் ரோட்டுக்கிட்டே தான், இந்த சிக்மங்களூர் பைபாஸில் தான் இந்த ரூம் இருக்குது. ஒரு அட்டகாசமான ரிவ்யூ. போகிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். கார் பார்க்கிங் உட்பட டக்குன்னு கிளம்பி போயிடலாம். டிராஃபிக்கெல்லாம் உள்ளே போக தேவையில்லை. இதுதாங்க அந்த ஹோட்டலு. காஃபிலாம் இங்கே இருக்குது, ஸ்டார் காஃபின்னு. இங்கே ஸ்டார் காஃபிலாம் இருக்குது. வரும்போது வெல்கம் ட்ரிங்க்கை நமக்கு பிளாக் டீ கொடுத்தாங்க. காஃபி தான் நல்லாயிருக்குன்னு பார்த்தா டீ அதை விட சூப்பராகவே இருந்தது. அப்படியே ரசிச்சுக்கிட்டே, அதாவது ருசிச்சுக்கிட்டே ஜன்னல் வழியாக பார்த்தா நல்லாவே இருக்குது. கொசுவில் டோரும் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் கொசு வரத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதே சமயத்தில் ரூமு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. நல்ல ஒரு ஃப்ரெஷ் வாசனையை சுவாசிக்கலாம். எல்லா இடமும் எல்லா அத்தியாவசிய தேவையும் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிளு, டபுள் காட் பெட்டு தான். நல்லா இயற்கையாக வெளிச்சமாக சூப்பராகவே இருக்குது ரூமு. டிவிலாம் பார்க்க டைமே இல்லை. படுத்தா தூக்கம் நல்லா வந்துடும் போகுது. பாருங்கள் ரூம், இதுதான் ரூம். நீங்கள் இந்த ரூமை மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கள் Booking.comலேயும் பண்ணிக்கலாம். நீங்கள் ரேட்டு சீப்பு தான். எங்களுக்கு 1250 ரூபா 3 பேருக்கு போட்டாங்க. பாத்ரூம்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. வாஷ் பேஷனு, சானிடைசர்னு எல்லாம் வச்சுருந்தாங்க. குட். பாத் ஷவர்லாம் சூப்பராகவே இருக்குது. ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அப்பப்போ நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்காங்க. நான் ஸ்டார் ரேட்டிங்கில் 4 ஸ்டார் கொடுப்பேங்க. டிஷ்யூ பேப்பர் உட்பட இருக்குது பாருங்கள். இதுதான் முக்கியம். அட்டகாசம். நாங்கள் வந்து கொஞ்சம் கழிச்சிட்டோம், அதனால் பெட் அப்படி தான் இருக்குது. நீங்கள் வரும்போது டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பெட்டில். ரிசப்ஷனு போகிற இடமும் சுத்தமாக தான் இருக்குது. இதான் ரிசப்ஷனுங்க. மெயின்டைன் பண்ணிட்டு பேப்பரு என்னென்ன இது வேணுமோ இங்கே படிச்சுக்கலாம். நல்ல டெக்கரேஷன் வித்தியாசமாக இருக்குது. வெயிட்டிங் ஏரியா. நம்ம அப்படியே வெளியில் வந்துட்டோங்க. பக்கத்துலேயே தாங்க ஒரு 4 பில்டிங் தள்ளி இந்த ஹோட்டல் இருக்குது. பவித்ரான மெஸ்ஸுன்னு பேர். அருமையான டேஸ்ட்டுங்க. உங்களுக்கு கர்நாடகா வெஜிடேரியனாக இருந்து கர்நாடகா டேஸ்ட்டு பிடிக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வர வேண்டிய இடம் தாங்க இது. வெளியிலையும் உட்காந்து சாப்பிட்லாம், உள்ளேயும் சாப்பிட்லாம். ஜூஸ் உட்பட இருக்குது. வாசனையே செமைத்தியாக இருந்ததுங்க. இது சௌச்சோ பாத்துன்னுவாங்க. இது தோசை. அப்படியே பார்த்தீங்கன்னா இது செட் தோசைன்னு பேர். செட் தோசை வடக்கறி. இந்த சௌச்சோ பாத்துனா வேறு ஒன்றும் இல்லைங்க, ரவா கேசரியும் உப்புமாவும் தான். இதுதான். இதுவும் செம டேஸ்ட்டு. வயிறார சாப்பிட்டுட்டோம். அப்படியே ஒரு காஃபியும் குடித்தாச்சு. இங்கே வந்து குடிக்கலாம் எப்படி? அப்படியே ரூமுக்கு போயிட்டு நைட்டு படுத்தாச்சு நிம்மதியாக. குட் மார்னிங் மக்களே. காலையில் கிளம்பியாச்சுங்க. நம்ம மிஸ் பண்ண இடத்துல நீங்கள் பார்த்தாகணும். நம்ம இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். செம வியூ பாருங்கள். இங்கேருந்து அந்த ஒரு லேடி படுத்துட்டு இருக்க மாதிரி இந்த புல்வெளியிலேயே அந்த இதை வடிவமைச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. போகிற வழியில் நிறைய கடையும் பர்ஸை சுரண்டத்துக்கு எல்லா ஏற்பாடும் நடக்குது இங்கே. பாருங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த இடத்த. நான் பாருங்கள் பச்சை பசேல்னு புல்வெளி, ஒரு தூசி தும்பி இல்லாமல் இருக்குது. அட்டகாசமான காஃபிங்க குடிக்கலாம்.
அப்படியே காஃபியை ரசிச்சுட்டே இந்த இடத்தை பார்த்துடலாம். நாங்களும் இங்கே ஸ்நாக்ஸும் சாப்பிட்டோம். பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. இதை பார்க்கும்போது இயற்கை எனும் இளைய கண்ணின்னு பாட்டு பாடணும் போல தோணுதுங்க. அவ்வளோ அருமையான ஒரு சிற்பம் தான் அது. அப்படியே பார்த்துட்டு வந்தால் வாத்துகள் நிறையா வளர்க்குறாங்க இந்த இடத்துல. பார்க்கறதுக்கு நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த வாத்தெல்லாம். நேரம் போகிறது தெரியலைங்க, உட்காந்து ரசிச்சுட்டு இருந்தா. இயற்கையாகவும் இருக்குது. பூச்செடியில் எவ்வளோ தத்ரூபமாக ஒரு சிலையை உருவாக்கியிருக்காங்க. இவங்களோட சிரத்தையை பாராட்டியே தேர்னாங்க. நுணுக்கமான வேலைங்க அது, பாருங்கள். அப்படியே பார்த்துட்டு இங்கே வந்துட்டா சிறுவர்களுக்கு பூங்காவும் இருக்குங்க. சரி வாங்க, நமக்கு டைம் ஆகுது. நம்ம நேற்று மிஸ் பண்ண இடத்துக்கு போய் ஆகணும். டைனிங் ஏரியா அது. இயற்கையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒன்று கொசு தான் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். சாயந்தரத்தில் வந்தீங்கன்னா கொசு அதிகமாக இருக்கும். உட்காந்து சாப்பிட்லாம் ஃப்ரீயாக. எவ்வளோ நேரம் வேணால் உட்காந்து சாப்பிட்டுட்டே ரசிக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்து ஃபுட் எடுத்து வந்தீங்கன்னா எனக்கு சாப்பிட்ற மிஸ் பண்ணாதீங்க. எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்ருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் கும்பல் அதிகம்தான். கிளம்பியாச்சுங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு. அடுத்த ஸ்பாட்டான முள்ளங்கிரிக்கு வந்தாச்சுங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1930 மீட்டருங்க இது கடல் மட்டத்தில் இருந்து. ஒரு பெரிய ஒரு மலை தாங்க இது. நேற்று இதுதான் மிஸ் பண்ணிட்டோம். இங்கே தான் வர முடியாமல் போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி இந்த இடத்த பார்த்தே ஆகணும்னு வந்தாச்சு. இது ஒரு கோயில் இருக்குங்க, இங்கே சிவன் கோயில். இங்கே பெரியவங்க யாராவது உங்கள் கூட வந்தாங்கன்னா இந்த கோயிலில் விடலாம். விட்டுட்டு அவங்கள பார்த்துட்டு ரசித்துக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்துடலாம் ட்ரெக்கிங்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள கோயிலுங்க. அவசியம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உள்ளே போயிட்டு வாங்க. தத்தரத்தையர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் சொல்கிறாங்க, மூலவர் பெயர். அதாவது பிரம்மா விஷ்ணு 3 பேரும் சேர்ந்த மாதிரி இருக்குது. 3 தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கற்கோயில் தாங்க இது. ஆஞ்சநேயர் சிலையெல்லாம் இருக்குது. ஒரு குளிர்ச்சியான கிளைமேட்டில் இந்த கோயிலை பார்க்கறது சூப்பராகவே இருக்குங்க. இது ராஜகோபுரம். நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கர்நாடக ஸ்டைலான கோயில் இது. துவார பாலகர்கள். அப்படியே அவுட்டரில் பார்த்திங்கன்னா இந்த ஓடு வேஞ்ச மாதிரி தான் இருக்குது இந்த பக்கம்லாம். இந்த பக்கத்து ஸ்டைல் இது தான். நிறையா வேலைப்பாடு இருக்குது, சிற்ப வேலைப்பாடுங்க. இந்த மூலவர் விமானம் சொல்லுவாங்க. இங்கெல்லாம் ஒரு கர்நாடகா பக்கமே ஒரு ஸ்டைல் தான். இங்கே கலாச்சாரம் அதுக்கேற்ற மாரி அவங்களுடைய இது வச்சுருக்காங்க. சிலையெல்லாம் வடிவமைச்சு சுதை சிற்பங்க தாங்க. நிறையா டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா ரசிக்கலாம். நல்லா கலராக பெயிண்டிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சிலைகள், எவ்வளோ சுதை சிற்பம் இருக்குது பாருங்கள். நாலு பக்கம் வியூ காமிச்சிட்டேன் உங்களுக்கு. அப்படியே சுற்றுப்பிரகாரம் இதாங்க சிவன் கோயிலோட வெளிப்புறம். சரி வாங்க, நம்ம அப்படியே ட்ரெக்கிங் கிளம்பியாச்சு. அப்படியே ட்ரெக்கிங் போனால் முள்ளங்கிரி பீக் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இடம். பாருங்கள் மேகத்தை பாருங்கள். தொட்டு விட உயரம்தான்னு சொல்லுவாங்க, அதுதான் உண்மையானது. மேகத்தை நீங்கள் தொட்டு உணரலாம். உங்களை கடந்து போகிறப்ப சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி கார் அதிகம், பார்க்கிங் எவ்வளோ ஃபுல்லு. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே காரை நிறுத்திட்டேன் நான். வேறு வழி இல்லை. ஒன்ஸு கார் எடுத்துகிட்டு வர மட்டும் தான் அலவுடு. அப்படியே லைனாக போயிட்டே இருக்குது. நம்ம கிளம்பியாச்சுங்க ட்ரெக்கிங்க்கு.
போகிற வழியில் இளநீலாம் சாப்பிட்டுட்டு திருப்தியாக போகலாங்க. ஏன்னா தண்ணி மேலே கிடைக்காது. இங்கேருந்து சின்ன சின்ன படியாக அப்படியே ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்படியே ஒன்றும் களைப்பே தெரியாது. அழகாக மேலே ஏறி போகலாம். இயற்கையை ரசிச்சுட்டு ஜில்லுன்ற ஒரு கிளைமேட்டு, அடிக்கடி கிராஸ் பண்ணுற மேகங்கள், இந்த மாதிரி பார்த்துட்டு போகிறதே உங்களுக்கு தெரியாது. நம்ம மேலே வந்துட்டோங்க. பீக்கிக்கிட்டே வந்துட்டோம் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் படி. மேகத்தை பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. பஞ்சு மேகன்றவாங்களே, அதுதான் கரெக்டான வேர்டுன்னு. திடீர்னு கிராஸ் ஆகுது, அப்படியே இருட்டு போகுது, அப்படியே வெளிச்சமாகுது. சூப்பர். நீங்கள் ஒரு ட்ரெக்கிங் அனுபவத்தை வேணும்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும். இந்த இடத்த மிஸ் பண்ண பார்த்தோம். ஒரு நாள் தங்கினாலும் இது சூப்பரான வேல்யூபிளான இடங்க. கடைசிக்கு வந்தாச்சுங்க. இது மேலே ஏறி போனால் இங்கே ஒரு முனிவர் இருந்திருக்காரு. அவர் இந்த குகையெல்லாம் தியானம் பண்ணியிருக்காரு. ஒரு துறவி. அவருடைய ஞாபகமாக இங்கே ஒரு கோயில் எழுப்பியிருக்காங்க. 2 பக்கமும் சின்ன சின்ன சிலையை வச்சுருக்காங்க. பட் அப்படியே கல்லில் கட்டிருக்காங்க. இவ்வளோ லைஃப் வருது இந்த கல்லில். சிமெண்ட் கிமெண்ட் வச்சு எதுவும் கட்டலை. அப்படியே கல் அடுக்கி வச்சு அப்படியே சின்ன சின்னதாக ஒரு கட்டு வேலை போட்டிருக்காங்க. சின்ன சின்ன சிலைகள்லாம் இங்கே இருக்குது உள்ள. பாசி படர்ந்து, ஏன்னா நிறைய மழைங்க இந்த பக்கம். அதனால் எப்போவுமே மழை அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த பாசி இருந்தாலும் சுத்தமாக வச்சுருக்காங்க. நீங்கள் ஆகஸ்ட் மாதம்லாம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரொம்ப வழுக்கும். ஏன்னா ஃபுல் மழையாக தான் இருக்கும். இப்போயே பாருங்கள், அப்போ தான் மழை பெய்ஞ்சு விட்டுச்சு. ஆகஸ்ட் மாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம பீக் பாயிண்ட் வந்துட்டுங்க. ஒரு சின்ன குன்று. இதை சுற்றி அப்படியே வந்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு சிவன் கோயில், இங்கே சின்ன சிவன் கோயில் இருக்குது. அங்கேயும் பார்த்துடலாம். அதையும் ஜில்லுன்னு இருக்குது பாருங்கள். அப்படியே மூடு பனி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி. இங்கே ஏப்ரல் மே மாதம் வந்தாவே இப்படி தான் இருக்கும். அங்கே ஒரு டான்ஸ் போட்டுட்ருக்காங்க ஒரு பார்ட்டி. மலை உச்சியில், அதுவும் நுனியில். வயசு பசங்க. பயமாக தான் இருக்குது நமக்கு. வாங்க போகலாம். யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்கோம். மலை உச்சிங்க அது. அப்படியே பார்த்திங்கன்னா மேகம் வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. டைம் லாப்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும். சரி பார்ப்போம் இருங்க. கோயில் வந்துடுச்சு. இதுதான் கோயிலாக இருக்கும். இது கோயில் இல்லைங்க, முள்ளப்பா சாமி என்ற ஒரு சாமியாருடைய கல்லறை. அவர் பேரில் தான் அந்த முள்ளங்கிரின்னு இந்த பீக்கு பேரே வந்திருக்கு. இவர் வந்து இந்த 2 அடி உயரமுள்ள குகைகளை தவம் இருந்திருக்காருங்க. அதனாலேயே இவர் பேரில் இது வச்சுருக்காங்க. அந்த குகைகளும் இப்போ அலௌடு கிடையாது. சுற்றிலும் இந்த சரிவில் இருக்குது அந்த குகையெல்லாம். அந்த குகையெல்லாம் பார்க்க பயமாக இருக்குமா. ஏற்கனவே இந்த எல்லையை மீறி நிறையா பசங்க அட்டூழியம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த கோயில் மட்டும் தான் இப்போ அலௌடு. பாருங்கள் எவ்வளோ மேகம். இந்த மலை உச்சியில் மேகத்தை பார்க்க கீழே சுத்தமாக தெரியவே இல்லை. அப்படியே கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மேகமே இருக்காது. பாருங்க, சுத்தமாக அப்படியே ஃபாகாக இருக்குது. எதுவும் தெரியல. சிவன் கோயில் தான் இருக்குந்தாண்ட. சிவன் கோயில் அவ்வளோ ஃபாகாக இருப்பாங்க. ஒன்றுமே தெரியல. இதெல்லாம் பார்த்தா ஃபுல்லாக ஒன்றும் ஃபாகு தான். இறங்க ஆரம்பித்தாச்சு. இந்த படியெல்லாம் வழுக்குதுங்க. இது இறங்க வழியில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு நந்தி சிலை இருக்குது. அதை பார்க்க தான் நம்ம போய் இறங்கிட்டுருக்கோம். சிவன் கோயில்ன்றதுக்கு சாட்சி அந்த நந்தி தான். இது இறக்கத்தில் இருக்குது, தனியாக இருக்குது. இதையும் பார்த்துடலாம்.
கொஞ்சம் மலை முகடான இடம், வழிக்கு விட்டுதுன்னா விழ வேண்டியது தான் அப்படியே. இங்கே பாருங்க, நந்தி தனியாக இருக்குது. மேலே தெரியுது தான் முல்லப்பா சாமி கோயில், சிவன் கோயிலும் சொல்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே கீழே இறங்குறோம். இங்கேருந்து பாருங்கள், அந்த ஊர் சின்ன ஒரு கிராமம் மாதிரி இருக்குது. அங்கே தான் இன்னொரு சிவன் கோயில் பார்த்தோம். கார் பார்க்கிங் அங்கே தான் இருக்குது. லைனாக கார் நிற்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா சிக்மங்களூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்து தாங்க இருக்குது. சிக்மங்களூர்லேருந்து வரும்போது சர்ப்பத்தாரின்னு ஒரு இடம் இருக்குது. சர்ப்பம்னா பாம்பு, தாரினா வழி. அதான் சர்ப்பத்தாரின்றது தான் இந்த மலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டுக்கு வரணுன்னா நீங்கள் அவங்க ஓன் வெஹிக்கிளும் வரலாம், ஆட்டோ ஜீப் எல்லாமே கிடைக்குது. சிக்மங்களூர்லேருந்து 5 கிலோமீட்டர் தூரம் தான் அது. அப்படியே அங்கே வந்துட்டு ஒய் ஷேப்பில் வரும். ஒய் ஷேப்பில் லெஃப்ட்டில் கட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடலாம். சூப்பரான ஒரு இடங்க. உங்கள் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும், உடம்பும் சும்மா ஆரோக்கியமாகிடும். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து அனுபவிங்க. நீங்களே அடுத்தடுத்து இந்த இடத்துக்கு கண்டினியூவாக வருவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும். ஒரு அட்டகாசமான ஒரு மலையேற்றம் ப்ளஸ்ஸு கோயில் ப்ளஸ்ஸு கிளைமேட்டு எல்லாமே இந்த இடத்துக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காளமாடு பாருங்கள், இந்த சரிவில் எப்படி தான் ஏறுது வருதுன்னு தெரியல. நமக்கெல்லாம் பயமாக தான் இருக்குது. அது மாதிரி ஜாலியாக மேயுது வருது. பச்சை பசேல்னு போர்வை போத்துன மாதிரி இந்த மலைங்க. இந்த மலையில் ஓன் வெஹிக்கிளில் வரீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். அடிக்கடி யூடர்னு, அதாவது எஸ் டர்ன் வரும். அதுவும் இல்லாமல் ஹேர்பின் பெண்டு வரும். சில நேரத்தில் ஃபாஸ்ட்டாக வருவாங்க நிறைய மக்கள். அதனால் கேர்ஃபுல்லாக வாங்க, ஜாலியாக அனுபவிங்க. கரெக்டாக சிக்மங்களூர்லேருந்து இந்த இடம் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வருங்க. காலையில் வந்தோம், சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நைட் ட்ராவல் பண்ணி போக முடியாது. அதனால் இங்கேயே சிக்மங்களூர் ரூம் போட்டாச்சு. நேற்றை விட இது சீப்பு தான், ஆனால் குவாலிட்டி கம்மி தான். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.